ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோரில் ஒரு எம்ஐ இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் மேலே எம்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐ இயர்ஃபோன் பேசிக் வித் மைக் அல்ட்ரா டீப் பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்தது. தென் கீழே பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் சவுண்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பாக்கெட்டில் உள்ள இயர்ஃபோன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லி ஆகணும். ஸோ நான் இதை நான் ஒரு ஷாப்பில் தான் பை பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வாரண்டி கார்டு கிடச்சிது. கண்டிப்பாக ஆன்லைனில் பை பண்ணால் வாரண்டி கார்டு கிடைக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அன்பாக்சிங் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே தான் உள்ளே இருந்தது. தென் நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதனுடைய பில் குவாலிட்டின்னு பார்க்கையில் சும்மா தரமாக சம்பவம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல ஒரு பில் குவாலிட்டி தான் இவங்க அதாவது எம்ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ எப்பவுமே தரமான ஒரு சம்பவம் தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தரமான சம்பவம் தான் இங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனுடைய பட்ஸ்ன்னு பார்க்கல ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லி ஆகணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதில் வைக்கும்போது ரொம்பவே பெருசாக இந்த இயர்பட்டை ரொம்பவே சின்னதாக கொடுத்தனால இன்னுமே கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மைக்குடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த மைக்கில் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ என்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பட்டையை கிளப்புது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தென் இதனுடைய பில் குவாலிட்டி பற்றி மறுபடியும் பேசியே ஆகணும். தென் இந்த 2 இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மேக்னெட் இருக்கிறதுனால இந்த சின்ன ஹோல்ஸில் இந்த 2 மேக்னெட் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்குது. அதாவது எங்குமே பிரிஞ்சு போகிறதுல ரெண்டுமே ஒன்றாவே ஜாயிண்ட் ஆகிட்டு நம்ம கழுத்தில் இருக்குது. ஸோ நம்ம கழுத்துலேருந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. தென் இதனுடைய பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுன்னு சொன்னால நல்லா பாருங்கள், உங்களே தெரியுமே ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அது உள்ள அதனுடைய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாக ரொம்பவே மைன்யூட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் இதை பற்றி அதிகமாகவே பேசலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான சம்பவத்தை தான் எம்ஐ எப்பவுமே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ பார்த்தீங்கன்னா டைப் சிலாம் இயர்ஃபோன்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே இவங்க 3.5mm கொடுத்து ரொம்பவே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ நிறைய பேர் இன்னும் 3.5mm ஜாக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். இந்த எம்ஐ இயர்ஃபோனுடைய ஓவரால் பில் குவாலிட்டின்னு பார்க்கல நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னுடைய ஸ்டாப்னு பார்க்கையில் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஸோ தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் ஸ்டாப் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் எதிர்பார்த்து பை பண்ணேன். பட் இருந்தாலும் கூட இங்கே சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு இயர்ஃபோனில் இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செய்வாங்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த இயர்ஃபோன் மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங்காக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் எந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போதும் ஸோ எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, அதாவது யாருக்கிட்டனா கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, ஸோ எந்த ஒரு நாய்ஸுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் பேசுகிற ஒரு ஆடியோ மட்டும் தான் அவங்களுக்கு கிளியராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய நாய்ஸ் இருக்கிற இடத்த நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுடைய மைக்கில் தான் கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் நான் மிஸ் பண்ண விடாதோ அப்படின்னு நினைக்கிறேன். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.